கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சின்ன சூறாவை பார்க்க போறோம். பல சூறாக்களை நம்ம ஓதி வாழ்க்கையில பலனடைஞ்சிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப தலை சிறந்த ஒரு சூறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூறாவை சொல்லலாம். அல்லாஹுடைய ஏராளமான நிஹ்மத்துகளை அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய சூறாவாக இதுல இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருந்த காலத்துல இந்த சூறாவை ஓத சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்துல அல்லாஹ் இதை இறக்கியிருக்கான். இறக்கிய நேரத்துல அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த சூறாவை நீங்க ஓதுங்க, நமக்கு எவ்வளவோ கவலைகள் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல இந்த கவலைகளை பத்தியும் துன்பத்தை பத்தியும் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை பத்தியும் சொல்லி முறையிட்டு எனக்காக துவா செய்ய சொல்றீங்க. நீங்க இந்த சூறாவை ஓதி பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை நிலைநாட்டுவானாக. அதுலயும் பாத்தீங்கன்னா சிறப்பான நேரம் எது தெரியுங்களா? காலையில லுஹாவுடைய நேரம். தினமுமே பாத்தீங்கன்னா நமக்கு காலையில ஒரு 8 மணில இருந்து ஆரம்பிச்சு 12 மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம லுஹாவுடைய நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல நம்ம தொழுகக்கூடிய தொழுகையும் அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாவும் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அது உலகத்துக்கான நேரமாக இருக்கு. உலகத்துக்காக எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு மனிதன் அந்த இடத்துல தொழுகிறான் அப்படின்னா அதை அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். அதனால அந்த நேரத்துல தொழுதுட்டு நீங்க இந்த சூறாவை ஓதி துவா செய்யுங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா சூறாக்கள்லாம் ஏராளமான படிப்பினையை நமக்கு தரக்கூடியதா இருக்கும். அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம கேட்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். முதல்ல நம்ம லுஹா தொழுகையை பத்தி பேசும்போது அதை எப்படி தொழுகணும்னு சொல்லிடலாம். குறைஞ்சது 2 ரக்காயத்துல இருந்து நீங்க தொழுது கொள்ளலாம். அப்படி நீங்க தொழுகும் போது அதிகபட்சம் 8ன்னு சிலர் சொல்றாங்க. ஆனா சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தொழுகும் போது கணக்கில்லாம தொழுதுக்க முடியும். லுஹாவுடைய 2 ரக்காய் தொழுகிறோம் நியத்து வச்சு குறைஞ்சது 2ல இருந்து 2 கட்டி தொழுது கொள்ளுங்க. எதுவுமே ஸ்பெஷலா தொழுகையில ஓதணும்னு அவசியம் இல்லை. எப்பயும் தொழுகிற மாதிரி 2 ரக்காய் தொழுதுக்கோங்க. முதல் ரக்காயத்தையும் சரி, 2வது ரக்காயத்தையும் சரி, எப்பயுமே அல்ஹம் சூரா ஓதி ஒரு துணை சூறா ஓதி தொழுது முடிச்சுட்டு ருக்கு சஜ்தா பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு சூறாவை ஓதிக்கோங்க. இந்த சூறா பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு பிறந்த பசங்கள்லாம் இறந்துடுறாங்க. அவங்களுடைய பசங்கள் இறந்துட்டாவே எப்படி பேசுவாங்கன்னா அரபியர்கள்லாம் அவங்களுக்கு ஆண் சந்ததிகளே இல்லை. அப்படி இல்லாத போது அவர்கள் எப்படி ஆயிடுறாங்க? ஆண் மக்களே இல்லாம போயிடுறாங்க. அவங்களுடைய வம்சமே என்ன ஆகாது? ஒரு ஆண்கள் இருந்தாதான் அப்பெல்லாம் ஒரு பேரும் புகழ், அதுக்கப்புறம் அப்படி தலைமுறையா வளர்ந்துட்டு போறது அந்த மாதிரி இருக்கும். பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான பேச்சுகள் இருக்காது. அதனால ஆண்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் சொத்தாக கவனிக்கப்பட்ட நாட்கள் அது. அப்ப எல்லாரும் எதிரிகள்லாம் சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவே மனசு விடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சமயத்துல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணிச்சிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. பக்கத்துல அடுத்தடுத்து மாத்தி துன்பமான விஷயங்களா நடந்து நபி அவர்களே மனம் நொந்து போறாங்க. இப்படி காஃபிர்கள்லாம் சிரிக்கிறாங்களே, இந்த குறைசினர்லாம் பழிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்போது அல்லாஹ் இன்னா அஹ்தைனா சூறாவை அல்லாஹ் இறக்குறான். கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா. அதுல அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுங்களா? இன்னா அஹ்தைனா கல் கௌசர், உங்களுக்கு நம்ம கௌசரை கொடுத்துருப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான். கௌசர்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆறு தான் கௌசர். அந்த ஆற்றுல நம்ம அவர்களுடைய கையில தண்ணீர் வாங்கி குடிக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியமாக இருக்கும். அதுல ஒரு முடக்கு தண்ணீர் நம்ம வாங்கி குடிச்சிட்டா கூட நமக்கு அந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை தாகமுமே அடங்கிடுவாமா. ஏன்னா அங்க கியாமத்தினால அவ்வளவு சூரியன் ஒரு ஜான்ல நம்மள்ட்ட இருக்குமாமா. தாங்க முடியாத தாகம் இருக்கும்போது அந்த கௌசர்ல நம்ம தண்ணி வாங்கி குடிக்கிறதே நமக்கு பாக்கியமானது. அது பாலை விட வெண்மையாக இருக்குமாமா, தேனை விட சுவையாக இருக்குமாமா. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கதை நினைவுபடுத்துறான். அடுத்த ஆயத்து பாருங்க. ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உன்னுடைய ரப்பை நீங்கள் தொழுது இன்னும் அவனுக்கு குர்பானி கொடுத்து வருவீராக அப்படிங்கிறதை சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றோம், உங்களுக்கு அவ்வளோ பெரிய கௌசரவே நம்ம நிஹ்மத்தாக கொடுத்துருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, குர்பானியும் கொடுத்து வாங்க, இன்னொன்னு அல்லாஹ்வை தொழுதும் வாங்க, நீங்க பணிந்திருங்க அப்படிங்கிறதே அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 1-2 நிஹ்மத்துகளுக்காக நம்ம வருத்தப்படுறோம். குழந்தை போயிருச்சு, வருமானம் போயிருச்சு, அது போயிருச்சு, இது போயிருச்சுன்னு. ஆனா அல்லாஹ் மறுமையில அவ்வளோ பெரிய நல்லதை சொல்லி அல்லாஹ் அவர்களை சந்தோஷப்படுத்துறான். அதை கேட்டும் நபி அவர்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்க தொழுது வாங்க, குர்பானி கொடுத்து வாங்க. இறுதியாக இன்ன சாணியக்க அபுத்தர், உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உங்களை அவங்க சந்ததி இல்லாதவங்க நினைக்கிறாங்கல்ல, அவங்கதான் சந்ததியற்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னைக்கு வரை உண்மையாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன சொன்னாங்க? மகன் இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்களுடைய பேரு புகழ் எல்லாம் அழிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு வரையும் உலகம் அழியிற வரையும் அவர்களுடைய பேரையும் புகழையும் நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கோம், ஸலவாத் கூறிக்கொண்டே இருக்கோம். இந்த நொடி வரையும் கண்ணால பார்க்காத நாம அவரை பேசிக்கொண்டே இருக்கோம். ஆனா அந்த எதிரிங்கிறோம். யார் அந்த எதிரி? அவருக்கு யார் மகனா இருந்தா
அவங்களுடைய வம்சம் இப்ப என்னாச்சு, அவங்களாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவங்கதான் சந்ததியற்றவங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அழிச்சு விட்டான். அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு குறைகள் இருக்கலாம், ஒரு சோதனை வரலாம், அதை பார்த்துட்டு நம்ம அவர்களை பார்த்துட்டு நம்ம நொந்துடக்கூடாது. அல்லாஹ் அதுக்கப்புறம் நமக்கு அதை விட சிறந்ததை கொடுப்பான். இன்னைக்கு இல்லாததையும் சேர்த்து நமக்கு அது இருந்திருந்தா என்ன பலன் தருமோ அதை விட அல்லாஹ் சிறந்ததை நமக்கு பலனாக தருவான் அப்படிங்கிறதை நமக்கு உணர்த்தக்கூடிய சூறாவா இருக்கு. அதனால கவலையோடு இதை ஓதும் போது நம்முடைய அனைத்து கவலைகளும் போய் நமக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் வந்து அல்லாஹுடைய அருட்கொடைகளும் நமக்கு நிரம்பும். இதை கேட்டலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய மனைவியர் இறந்தது, அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை இறந்தது, அவங்களுடைய பகைவர்கள் பழிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லா கவலையும் நீங்கி வாழ்க்கையில சந்தோஷமாக வளமாக இருந்தாங்க. இந்த இன்னாகத்தை நக்கல் கௌசர் சூறாவை நீங்களும் ஓதி துவா செய்வாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எண்ணிக்கையில ஓதலாம். 100 முறை ஓதுறது, 33 முறை ஓதுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சூறாக்களை எப்போதுமே அதிகமா ஓதுவது இன்னும் சிறப்பா இருக்கும். பெருசெல்லாம் நம்மளால ஆசைப்பட்டா கூட அதிகமா ஓத முடியாது. அதனாலதான் நம்ம சின்ன சூறாக்களை அதிகமாக ஓதி அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை ஓதி நீங்க துவா செய்து பாருங்க.